உன் அப்பா ரிஸ்க் ராமலிங்கத்தை பார்த்துட்டு தான் இங்கே வரேன். அவர் தான் இந்த சாக்லேட்டுக்கு பில்லு போட்டு கொடுத்தாரு. 25 வருஷத்தில் எல்லாமே மாறி போச்சு. ஆனால் உன் அப்பா ஒன்று அப்படியே தான் இருக்கான். இந்த 5 ஸ்டார் சாக்லேட்டும் அப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் நான் பண்ண 53 ஹை ப்ரொஃபைல் அசைன்மெண்ட்டில் ஒரு க்ளூ கூட எவனுமே ட்ரேஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஒருத்தன் நான் இருக்கிற ஹோட்டல் ரூம் வரைக்கும் கண்டுபிடிச்சி என்னை போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டான். எவன்டா அந்த புத்திசாலின்னு பார்த்து பொட்டுன்னு போட்டுட்டு போயிடலாம் தான் வந்தேன். ஆனால் அது நீ யாருப்புன்னு எதிர்பார்க்கல. நீயும் நானும் கடைசியாக சேர்ந்துருந்த நாள் ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தோம். உள்ள 5 கைதிங்க இருந்தாங்க. ஒரு ரைட்டர், 2 எஸ்ஐ. ஸ்டேஷன் கிளாக்ல டைம் 4:45. நீ போட்டிருந்தது சிவப்பு கலர் டிஷர்ட், கருப்பு கலர் ஸ்வெட்டர். உன் லெஃப்ட் ஷூலேஸ் அவுந்திருந்தது. மல்லிகை கடையில் வேலை செஞ்சு மூளை மங்கி போயிருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆனால் இத்தனை விஷயத்தை கவனிச்ச நீ அன்றைக்கி செஸ் கேமில் மூழ்கி இருந்தனால ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் உன்னை நேரில் பார்த்து சொல்லணுன்னு எத்தனை தடவை நினச்சி பார்த்துருப்பேன் தெரியுமா?